பாப்பா கடல் மணலில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. அப்போ மணல் கடியில் ஏதோ ஒன்று அந்த பாப்பா கிட்ட வேகமாக வருது. பயந்து போய் பின்னாடி போகிறா. பட் அவள் ஷூவை தூக்கிட்டு போயிடுது. அடுத்து அவள் அக்கா கிட்ட போகுது. ஒரு பாறாங்கல் மேலே ஏறிக்கிறா. டக்குன்னு அவளோட பேக்கை தூக்கிட்டு போயிடுது. அடுத்த செகண்டை எல்லாத்தையும் தூக்கி வீசிடுது. பட் சார்ஜரை மட்டும் இழுத்துட்டு போகுது. உடனே அவள் தம்பி எம்பி போய் பிடிச்சி இழுக்கவும் அது வெளியில் வந்துடுது. பார்த்தா அது ஒரு குரங்கு. என்னை விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வர கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லுது. உடனே அந்த பையன் நான் ராக் கிளைம்பர் ஆகணும்னு கேட்குறான். அந்த குரங்கோட உடம்பு பலூன் மாதிரி ஊதி இறங்குது. அடுத்த செகண்டே அந்த பையன் பாறை மேலே சருன்னு ஏறுறான். நைட் ஆனதும் அப்படியே ஏறுறதை ஸ்டாப் பண்ணிடுறான். அவள் அக்கா கயிறு போட்டு காப்பாற்றிடுறான். அடுத்த நாள் அந்த குரங்கை பார்த்ததும் அவள் அக்கா வேகமாக ஓடி போய் நான் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு வரேன் கேட்குறான். அடுத்த செகண்டே ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவள் தம்பி தங்கச்சிங்களை கூட்டிகிட்டு போகுது. பார்த்தா அவள் அக்கா பாப் சிங்கர் ஆகி ஃபேமஸ் ஆகிட்டான். பட் சடனாக எல்லாருமே காணா போய் இவங்க 4 பேர் மட்டும் இருக்காங்க. ஆக்சுவலி அந்த வரம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். நைட் ஆனதும் மறைஞ்சிடும். இப்போ அந்த குரங்கு கிட்ட நாங்கள்லாம் பறக்கணும்னு கேட்டு எல்லாரும் ஜாலியாக பறந்துட்டு இருக்காங்க. அதை வில்லன் பார்த்துடுறான். ஆக்சுவலி அவன் அந்த குரங்கத்தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருப்பான். இப்போ எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு அந்த பையன் ஷூவில் ஒரு லொக்கேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். அடுத்த நாள் அந்த குரங்கு கிட்ட ஆதி காலத்துக்கு போகணும்னு வித்தியாசமான ஒரு வரம் கேட்குறாங்க அந்த பசங்க. அங்கே ஒரு வேட்டைக்காரன் அந்த பையனை தூக்கிடுறான். 3 பேரும் அவங்களோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. இப்போது நிகழ்காலத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி அந்த வில்லனும் வந்துடுறான். புல்டோசர் வச்சு மணலில் நோண்டவும் மங்கி வெளியில் வந்துடுது. டக்குன்னு அந்த குரங்கை கூட்டிகிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. வீட்டில் குரங்கை விட்டுட்டு இவங்க பிக்னிக் போயிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த வில்லன் வந்து குரங்கை தூக்கிடுறான். அந்த குரங்கு எப்படியாச்சும் காப்பாற்றணுன்னு அவன் வீட்டுக்கு போகிறாங்க அந்த பசங்க. இப்போ அந்த வில்லன் பணக்காரன் ஆகிட்டான். அவன் அந்த குரங்கை ஒரு கண்ணாடி பாக்ஸில் அடைச்சி வச்சு ஷாக் கொடுத்து கொடுமை பண்ணி வரமாக கேட்டு தள்ளுறான். குரங்கு வேணும்னா அதுக்கிட்ட வரம் கேட்டு எனக்கு நிறைய தங்க காசை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். பட் பசங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த குழந்தைங்களை பணையம் வச்சு கேட்குறான். வேறு வழியே இல்லாமல் குரங்கும் அதோட மொத்த எனர்ஜியையும் யூஸ் பண்ணி சாவோட விளிம்புக்கே போயிடுது. அடுத்த செகண்டே மாடி படிக்கட்டில் இருந்து தங்க காசா உருண்டு வருது. இதான் டைம்னு சொல்லிட்டு குரங்கை கூட்டிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. பட் அவன் முழுகிற அளவுக்கு தங்க காசாக வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிடுது. நைட் ஆனதும் எல்லா தங்க காசும் மறைஞ்சு போயிடுது. வில்லனுக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ பொழைச்சிக்கிட்டோண்டா சாமின்னு. ஆனால் அடுத்த செகண்டே வீடு இடிஞ்சு அவனும் செத்துடுறான். இப்போ குரங்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது. அந்த பையன் மூச்செல்லாம் கொடுத்து பார்க்குறான். பட் அது முழிக்கவே இல்லை. எல்லாரும் ரொம்பவே அலறாங்க. அடுத்த செகண்டே குரங்கு கண்ணு முழிக்கவும் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். இப்போ அந்த குரங்கை அதோட கடல் மணல்லையே விட்டுடுறாங்க. கடைசி வரமாக மனுஷங்க கண்ணிலேயே இந்த குரங்கு படாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. பேராசை நம்மளை மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் அழிச்சிடும். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.